சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம், முற்போக்கு பிரம்ம சமாஜம் என்றெல்லாம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியதை பற்றி கூறினீர்கள். கேசவ் சந்திர சேன் மேற்கொண்ட முயற்சிகள்தான் பின்னாளைய காங்கிரஸ் இயக்கத்தின் வழிமுறையாக இருந்தது என்றீர்கள். அப்படி என்றால் காங்கிரஸ் இயக்கத்துக்கான விதை அப்போதே போடப்பட்டு விட்டதா என்ன? மகனே சிவா, காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பில் அத்தகைய சமூக இயக்கங்களின் தாக்கம் பெரிதாக இருந்தது. இந்த அமைப்புகளில் பயிற்சி பெற்றவர்கள் பின்னாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்தார்கள். 1861 கேசவ் சந்திர சேன் பம்பாய்க்கு பயணம் மேற்கொண்டான். அதன் விளைவாக தொடங்கப்பட்டதுதான் பிரார்த்தனா சமாஜம். அது ஆத்மராம் பாண்டுரங்காவின் தலைமையில் 1867 தொடங்கப்பட்டது. மகாதேவ், கோவிந்த ரானடே, ராமகிருஷ்ண கோபால் பண்டார்கர், நாராயணன் சாந்தவார்கர், கோபாலகிருஷ்ண கோகலே உட்பட தலைவர்கள் சிலர் பிரார்த்தனா சமாஜத்தில் சேர்ந்திருந்தார்கள். அதனால் அது செல்வாக்கு பெற்று வந்தது. சத்யமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்தை தங்கள் குறிக்கோளாக கொண்டு இயங்கியது அந்த பிரார்த்தனா சமாஜம். எம்ஜி ரானடே அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்துக்கான திட்டத்தை வகுத்து இந்திய தேசிய சமூக மாநாட்டையும் நடத்தினான். அந்த அனுபவத்தின் துணை கொண்டே இந்திய தேசிய காங்கிரசின் தோற்றத்திலும் அவன் பங்கு கொண்டான். இந்த சமாஜங்கள் அனைத்துக்கும் ஓர் அடிப்படை கொள்கை இருந்தது. அது கிறிஸ்தவத்தின் தாக்கத்தில் உருவான அமைப்புகள்தான். ஆனால் இந்திய மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அந்த கோட்பாட்டை வடிவமைத்தன. வைதீக எதிர்ப்பு, வேத மறுப்பு, சமயச் சடங்குகளை எதிர்ப்பது, உருவமற்ற இறை வழிபாடு, கடவுள் அவதாரங்களையும் அற்புதங்களையும் கண்டிப்பது என்றெல்லாம் இயங்கின. ஆனாலும் சமூக சேவைகளில் முன் நின்றன. துவக்க இடைநிலை பள்ளிகளை நடத்துவது, இரவு பள்ளிகள், ஆதரவற்றோர் இல்லங்கள், மகிழா சமாஜங்கள், விதவை மறுமணம், கலப்பு திருமணம், குழந்தை திருமண தடுப்பு என சமூக மறுமலர்ச்சி நடவடிக்கைகளில் பிரார்த்தனா சமாஜம் தீவிர பங்காற்றியது. ஒருபுறம் இப்படி இந்த மண்ணின் அடிப்படை வேர்களான வேதங்களை மறுத்து, வெறுத்து, ஒதுக்கி சமூக ஆன்மீக மறுமலர்ச்சி என்ற பெயரில் இயக்கங்கள் செயல்பட்ட போது, இதற்கு நேர்மாறாக வேதங்களையும் சமயச் சடங்குகளையும் தவிர்த்து இந்தியாவை கட்டமைக்க முடியாது என்ற முழக்கத்துடன் ஓர் இயக்கம் பிரபலமடைந்தது. அந்த இயக்கத்தின் பெயர் ஆரிய சமாஜம். அதனை கட்டமைத்ததும் சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். குஜராத்தி வைதீக பிராமண குடும்பத்தில் பிறந்த தயானந்தாவுக்கு மூலசங்கரர் என்றே பெயர் இருந்தது. அந்த பெயருக்கு ஏற்ப இந்த மண்ணின் ஆன்மீக தேடலை அவன் மேற்கொண்டான். மேற்கத்திய அறிவுதான் மேன்மையானது, மேற்குலகின் பண்பாடுதான் உயர்வானது என்று ஆங்கிலேயர்கள் இங்கே பிரச்சாரம் மேற்கொண்ட போது அதனால் சிறிதளவும் பாதிக்கப்படாதவனாக அவன் இருந்தான். உண்மை, அறிவு, வாய்மை, விவேகம் என இந்த மண்ணில் ரிஷிகளும் ஞானிகளும் எதை தேடி அலைந்து கண்டுகொண்டார்களோ அந்த தேடலில் அவனும் தீவிரமாக இருந்தான்.
வேதங்களில் வித்தகனாய், விவாதங்களில் வல்லுனனாய், வேத சமய மீட்பாளனாய் சொல்லப்பட்டாலும் அவன் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவே அறியப்பட்டான். வேதத்துக்கு திரும்பு என்பதே அவன் தாரக மந்திரமாயிருந்தது. வேதங்களில் இல்லாதது வேறு எதிலும் இல்லை என்ற அவனது முழக்கம் பெருவாரியான மக்களால் போற்றப்பட்டது. சாதி வேறுபாடற்ற வர்ணாசிரம தர்மம் என்ற அவனது போதனை சமூகத்தின் அடித்தட்டு மக்களிடமும் சென்று சேர்ந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு